ஏன் லேட் மாட்டே? கசங்கி இருந்தது அயன் போட்டேன். 5 மினிட்ல மாட்டிடுவேன். 5 மினிட் ஒண்ணுமா இருக்கு? 1 மினிட் போதாது. உங்க பாட்டம் போட்ட காலத்துல கோட்டு போட்டு இருந்தா தெரியும் உனக்கு. என் பாட்டம் போட்டு எங்க அப்பெல்லாம் கோட்டு போட்டிருந்தான். நான் தான் விட்டுட்டு அது ஓல்டு பேஷன். செல்லப்பா, நீ வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. உனக்கு செல்லமும் ஓவரா கொடுத்துட்டேன். வாய் கொஞ்சம் பெருசா போச்சு. கிழிச்சிட்டு விரட்டிடுவேன். கிளிங்க ஆனா விரட்டிடாதீங்க. நீங்க இன்ஜின், நான் கேரேஜ். கேரேஜை விட்டுட்டு இன்ஜின் போனா நல்லா இருக்குமா? மொட்டையா இருக்கும். அதனால டோன்ட். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன்? நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற. அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே, அதுதான் எஸ்டேட். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100 years. செல்லப்பா, தம்பி என்னமோ கப்புகளோட வந்திருக்கான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களே, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அம்மா, போன வாரம் உனக்கு பலகாரம் அனுப்பிச்சேன், கிடைச்சதா? கிடைச்சதுமா. நெய்யுருண்டை ரொம்ப ஜோரா இருந்துச்சு. நெய்யுருண்டேன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாச்சேன்னு தான் நிறைய அனுப்பிச்சேன். ஏண்டி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? பின்ன வீட்டுக்கு வரதே பெரிய அபூர்வமா இருக்க. அதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ எஸ்டேட்டுக்கு போயிட. பணம் கொண்டாந்தியாட? கொண்டு வந்தப்பா. எவ்வளவு? 50,000 தானே? இல்ல, 25,000 ரூபாய். பாதி. இந்த வருஷம் முட்டைக்கோசு உருளைக்கிழங்குலாம் சரியா விளையல. காபி கூட அவ்வளவு சுகம் இல்லப்பா. சுகம் இல்ல, நீ அதை கவனிக்கல சரியா? சரிதான். உடைய பிடிச்சிட்டு நின்று அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்ணாலேயே பார்த்ததை மறந்துட்டீங்களா? நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் புள்ள இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? இத பாருங்க, இன்னொரு தடவை என் புள்ளைய பொறுப்பில்லாதவனு மட்டும் சொல்லாதீங்க. சின்னவனை வேணும்னா அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவன் விட்டு ஏமா அப்படி சொல்லணும்? அவனும் பொறுப்புள்ள வந்தாமா. நான் காட்டுல இருக்கிறேன், அவன் வீட்டுல இருக்கிறான். ஒண்ணுதாமா வித்தியாசம். சரி சரி, நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிடவா. சோம, பணத்தை பத்திரமா போட்டியில வச்சுட்டு மத்த வேலையை கவனி. அவன் பேசுற இங்கிலீஷ் தான் எனக்கு புரியும். நீ அதுலயே பேசுடாப்பா. டேய், நான் மற்றவங்க மாதிரி பிள்ளைங்களை பெக்கலடா, புலிங்களை பெற்று வச்சிருக்கேன். பெரியவன் குடும்பத்துக்காக போராடுறான், சின்னவன் விளையாடுறான். 2 பேர் ஆட்டத்திலயும் உங்களுக்கு பணம் வந்துருது. உங்க ஆட்டம் வேற தனியா. பேசக்கூடாது தம்பி. இன்னும் உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியுமோ அவ்வளவு விளையாடி இருக்கிற கப்பெல்லாம் ஓடாது வீட்டுல தள்ளிக்கிட்டே இருக்கு. வெள்ளி பாத்திர கடை வைக்கிற புரியுது. முதலாளி, பார்ட்டி ரெடி. நீங்க வர வேண்டியதுதான் பாக்கி. எங்க போடலாம்? 10வது மைல்ல தேனிக்கு பக்கத்துல நம்ம சிநேகிதர் வீட்டுல. போலீஸுக்கு தெரியாத இடமா? என் கூட்டாளி ராஜப்பன் இருக்கும்போது போலீஸுக்கு நீங்க பயப்படுறீங்க. என் கார் இன்னைக்கு சர்வீஸுக்கு போயிடுச்சு. அதை பத்தி பரவாயில்ல, எங்க வண்டி இருக்கு, நீங்க வாங்க போலாம். கொஞ்சம் வர. எதுக்கு அந்த பணத்தை எடுக்கிறீங்க? காரணமா தான் எடுக்கிறேன். என்ன காரணம்னு எனக்கு புரியும். புரியுமில்ல? பேசாம. அவன் இப்பதான் பணத்தை கொண்டாந்து வச்சான், அதுக்குள்ள எடுக்கிறீங்களே. அவன் பாடுபட்டு பணத்தை சேர்த்து கொண்டாந்து வச்சு பூட்ட வேண்டியது, நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு போய் எவங்கிட்டயாவது கொடுக்க வேண்டியது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போறேன். ரூபாய்க்கு 2 வட்டி வாங்கினாலும் வருஷத்துக்கு என்ன லாபம் வருமோ அதை விட அதிகமா ஒரே நாள்ல அடிச்சு கொண்டாந்துங்க தள்ளுறேன். பேசாம இருப்பிய பொட்டிய பொட்டிக்க. என்ன தம்பி தொட்டு தொட்டு பாக்குறீங்க? என்ன ஹோட்டலே ஆயிட்டு வந்தேன் நான் செய்தது. இந்தாங்க, நல்லா நிறைய சாப்பிட வந்துட்டானே. அதுல நமக்கு தனி ஸ்பெஷல் அந்த மைசூர் பாக்கு தான். எப்படி இருக்கு? இட் இஸ் ஹாரிபிள் அண்ட் டெரிபிள். தம்பி, இது என்ன நமக்கே ஒண்ணும் புரியல. என்ன இருக்கா? ஹாரிபிள் தான் நலம், டெரிபிள் தான் பீமன். அடே, அவங்க 2 பேரும் புன பேர் வேற வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. சமையல் செய்யறதுல அவங்க தானே ரொம்ப பிரபலமானவங்க. ஆமா, உன் சமையல் அவங்க சமையலோட பிரமாதமா இருக்குன்னு தம்பி. எனக்கு என்ன தெரியாதா? நீங்க விளையாட்டுக்கார ஆளு, போஸ்ட்மேன் ஆச்சே. ஆமா, விளையாடு. சரி, நான் விளையாடுறோம் தான். அம்மா, பாத்தியாப்பா உன் தம்பி சொல்றத? விளையாடுறதா அவன் வேலையா? சின்ன வயசுலதான் பொழுதன்னைக்கு விளையாடிக்கிட்டே இருந்தான். இனிமேலாவது உன் மாதிரி குடும்பக்காரங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா என்ன? என் தம்பி விடவா குழந்தைகள் எனக்கு பெருசா போயிடும்? இன்னைக்கு சொல்றேன், அவன் சுகத்துக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் சந்தோஷத்தோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவோம். அண்ணா, என் சுகத்துக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறது நான் எப்பவும் இடம் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். எனக்கு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும்.
அம்மா நீங்க ஏமா கண்ணீர் சிந்துறீங்க? இது ஆனந்த கண்ணீரப்பா. ஒரே வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படுறதை விட ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணுமே. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊர்ல இருக்கிற பயல விட மாட்டானுங்க. ஆனா அதுக்கு நம்ம தம்பிங்க 2 பேரும் விதிவிலக்கு. அந்த வகையில நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா. அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காங்க? இருட்டுறதுக்கு முன்னாடி நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே. என்னம்மா பேசாம இருக்கீங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமாப்பா. எங்கம்மா போயிருக்காங்க? அதான் அன்னைக்கு வந்தாங்களே இது இன்ஸ்பெக்டர், அவரை தேடி. இன்ஸ்பெக்டரா? பணையில முதலாளி 2 பேருக்கு 2 ஆட்டத்துக்கு பணம் கொடுங்களேன். கடன் கொடுக்கிற வேலை என்கிட்ட கிடையாது. உங்க கையில தான் இருக்க. 2 சுத்து போடுங்களேன். எங்க எழுந்திருக்கீங்க? ஜெயிச்சவங்க எழுந்திருக்க கூடாது தெரியுமா? சீட்டாட்டத்திலே நானே நான் பேர் எடுத்துவேன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு வந்துடுறேன்ற அதுக்குள்ள சந்தேகப்படுறீங்களா? அப்படியா? போயிட்டு வாங்க. ஐயா 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 எங்க பெரிய குளத்துல எடுத்து போய் விட்டுருங்க. நான் இப்ப அங்கிருந்து தான் வரேன். வீட்டுக்கு போனேன். திருப்பி எடுத்து போய் விட்டுருங்க. சரி. ஒரே தொல்லையா போச்சு, தூங்க முடியலப்பா. முதல்ல பெல்ல வெளியில வச்சு பட்டனை உள்ள வைக்கணும். நீங்களா? சின்ன தம்பின்னு நினைச்சேன். சின்ன தம்பி வீட்டுல இல்லையே. பெரிய தம்பியோட எஸ்டேட்டுக்கு போயிருக்கு, காலையில தான் வரும். அப்பாடா. யார் அது? ஓ நீங்களா? என்ன இது பாதி ராத்திரிலே வந்துட்டீங்க? விடிய காலையில தான் வர்றது வழக்கம். அவ யாரு? சீட்டாட்டத்துல உங்க கூட்டாளியா? எங்க வள்ளியப்பா அவசரப்பட்டு பேசிட்டு அவர் என்ன காப்பாத்தினவராச்சு. சீட்டாட்டத்துல எக்கச்சக்கமா ஜெயிச்சுட்டு கூட அண்ணன் பசங்க என்ன க்ளோஸ் பண்ணிடலான்னு பிளான் போட்டானுங்க. சும்மா பாத்ரூம் போற மாதிரி வெளியே நழுவி வந்துட்டேன். நல்ல வேளை இவர் கார் வந்துச்சு, அதுல என்ன ஏத்திக்கிட்டு வந்தாரு. அந்த பசங்க அப்பவும் விடல, காரை கொண்டாந்து குறுக்க வச்சு மடக்கினானுங்க. சாமர்த்தியமான டிரைவர் ரிவேர்ஸ்லயே வந்து என்னை காப்பாத்திட்டாரு அவரு. ஐயா, உங்க பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துனுங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உயிரை காப்பாத்தனா கணக்கா பாக்குறது? அப்பா அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கப்பா. இல்லைங்க, தேவைக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற பேராசை எனக்கு எப்பவும் கிடையாது. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது 15 ரூபாய் தான். அது மட்டும் கொடுத்தா போதும். பரவாயில்லைங்க, நீங்க செய்திருக்கிற உதவிக்கு இது என்ன, இன்னும் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். எடுத்து மன்னிச்சிடுங்கம்மா, நான் தரித்திரத்துல சுகத்தை அனுபவிக்கிறேன். இந்த விஷயத்தை எனக்கு பேராசைகளை உண்டாக்காதீங்க. முதலாளி, உங்களுக்கு ஒரு கார் பத்திக்கிட்டு இருந்ததா? உங்களுக்கு எப்படி தெரியும்? வழியில பெட்ரோல் பேச சொன்னாங்க. இங்க பத்திரமா சேர்ந்தீங்களான்னு பாத்துட்டு போக தான் வந்தோம். ஏண்டா கொலகார பசங்களா, தங்கமான எங்க ஐயாவை கூட்டிட்டு போய் சீட்டாட்டத்தை வேற கத்து கொடுத்து கொல்ல பாத்தீங்க. மூஞ்சிய பாரு, சீட்டு கட்டல இருக்க மூஞ்சி மாதிரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க போலீஸ் சொல்லிடும். போங்க வெளியே. ஓடுங்க. யாண்டி நல்லவங்களை எல்லாம் போய் விரட்டுற? அவங்க என் நன்மைக்காக பாடுபடுறவங்க. ஏண்டா ஏண்டா சீட்டாட்டம் ஆடுறவங்க சின்னவங்க நினைச்சுக்கியா? ஏன் நிக்கிறீங்க? போங்க வெளியே.
விரட்டி ஓடுறிய நீ. டிரைவர் ஐயா, இந்த 15 ரூபாயாவது வச்சுக்கணும். உன் பேர் என்ன? பொன்னுசாமி. பொன்னுசாமி. ஆஹா. அப்பா, உனக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு எப்பாவது ஒரு உதவி தேவைன்னா நேரா என்ன வந்து பாரு. இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க, உங்களுக்கு எந்த சமயத்திலயும் எந்த உதவியும் செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. வரேன் ஐயா. சரி. இவன் டிரைவர் இல்ல, மனுஷன் எப்படி வாழணும்ன்றத கத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். டிரைவர் பொன்சாமியோட பொண்ணு சீதாங்கிறது உங்க அப்பா கார்ல அடிபட்டு சர்க்கார் ஆஸ்பத்திரியில. அப்புறம் உங்க நம்பித்தான் இந்த உலகத்துல என் பொண்ணை விட்டுட்டு போறேன். இப்படிக்கு அப்பா டிரைவர் பொன்னுசாமி. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு இன்னும் வரலையா? கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன், என்ன வந்துடுவாங்க. சீதா அணையப்போ இந்த விளக்கு ஆண்டவன் ஊத்து எண்ணெய் அவ்வளவு. அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்ட இந்த உலகத்துல எனக்கு யாருமே கிடையாது. உங்களை பிரிஞ்சு என்னால
இருக்கவே முடியாதப்பா, இருக்க முடியாது. கவலைப்படாதம்மா. டாக்டர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. அவர் சொல்ற இடத்துக்கு அந்த லெட்டரை கொண்டு போய் கொடு. அங்க இருக்கிற அம்மா ரொம்ப உனக்கு வாழ்வு கொடுப்பாங்க. வாழ்வு. வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கு? யாரம்மா? நான் டிரைவர் பொண்ணு எடுப்பேன். ஓஹோ, டிரைவர் பொன்னுசாமி பொண்ணா? வீடு விஷயமா? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுக்கணும். வாங்கம்மா, உள்ள வாங்க. ஆமா, என்ன ரங்கா, யார் தெரியுமில்ல? டிரைவர் பொன்னுசாமி பொண்ணு. பேரு சீதா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? அவளுக்கு வாழ்வு கொடுக்க சொல்லி அவங்க அப்பா வேளாண்மை எழுதி இருக்கு. ரங்கா, அவ வாழ்க்கை நடத்த வேண்டிய இடம் இதேதான். போங்கண்ணே. உங்க அப்பா என் உயிரையே காப்பாத்தினாருமா. அதுக்கு பதிலா உன்னை காப்பாத்த வேண்டியது என் கடமை. ரொம்ப நன்றிங்க. ஆமா, அப்பா சைக்குமா இருக்காராமா? இருக்காங்களா? இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கம்மா. அதுக்குள்ள அந்த ரூம்ல இருமா. நீ வாங்க. சரி, உடனே வரலாம். கடவுளே, இந்த ஆபத்திலிருந்து நீதான் என்னை காப்பாற்றணும். உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். கவலைப்படாத சீதா. என்னம்மா? உங்க முதலாளி. என்ன ஒண்ணுமே புரியல. என்னம்மா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த குட்டியை ஏமாத்தி தப்பிச்சுட்டான். பாவலா. இந்த பக்கம் நான் வந்தது எங்க போயிருக்கோம்? அதுதான் தெரியல. அது முன்னால வந்துட்டே இருந்தது, நாம பின்னால ஓடி துரத்தி வந்துகிட்டே இருந்தோம். ஆமா, திடீர்னு மின்னல் மாக மறைஞ்சிடுது. எங்க போயிடும்? எங்க போனாலும் விடவே மாட்டான். அந்த தெரு பக்கம் பாப்போம், வாங்க. சரி. காரை எடுத்துக்கிட்டு எங்கடா போனா? புஸ்தகம் வாங்குறதுக்கு, புடலங்காய் வாங்குறதுக்கு தான் காரு. நீங்க அவனு கடிலாக்கல வைக்கல் ஏத்திட்டு வர்றான் ஊருக்குள்ள. நீங்க என்னமோ அதிசயமா 100 years. எங்க போன? புஸ்தகம் வாங்கிட்டு வரலான்னு போனப்பா. புஸ்தகத்துக்கு போறோம். எனக்கு எவ்வளவு வேலை?
போறான். ஏன்டா போடா, அப்புறம் எடுத்து வா, போடா. போகும்போதே தடவல் பண்றேன், சாஸ்திரப்படி நடங்கடா. இந்த ஊரு பூரா தேடியாச்சு, அவளை காணோமே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த பொண்ணு வேலாயுதம் பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது. அப்படி போயிருந்தாலும் அவ அங்க இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா சீதா டிரைவர் பொன்னுசாமியோட பொண்ணுங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த லெட்டர் ஒண்ணுதான். இது இல்லன்னா அவதான் அவனுடைய பொண்ணுங்கிறத அந்த வேலாயுதம் பிள்ளை எப்படி நம்புவான்? அதுவும் சரிதான். அண்ணே, என்ன? வேலாயுதம் பிள்ளை வந்துட்டா. சரி, நீ எங்கே இரு. வாங்க வாங்க. ஏன் காலை வந்துட்டீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு ஒண்ணு கச்சேரி இல்ல? ஏன் இல்ல? என்ன நடந்துகிட்டு இருக்குமே? எங்க? ஐயா சாமி வீட்டுல. யாரு? உண்டால தூக்காரப்பா, என்ன மரியாதை வேண்டியது இருக்கு? வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கு? வேலாயுதம் பிள்ளை விட அதோ தெரியுதுல்ல, அந்த சந்து வழியா போனா பக்கத்துல ஒரு பெரிய தெருவு இருக்கமா, அதுல கடைசி. ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, ஐயாவா? எந்த ஐயா? இதுதானே வேலாயுதம் பிள்ளை வீடு. ஆமா. சொல்லப்பா, ஆ? யாரது? ஒரு பொண்ணு. வணக்கம்மா. யாரம்மா நீ? என்ன வேணும்? எங்க அப்பா உங்களை பார்க்க சொன்னாரு. யார் உங்க அப்பா? டிரைவர் பொன்னுசாமி. என்ன பொன்னுசாமியா? அவரோட பொண்ணா நீ? வாமா உள்ள. என்னங்க, டிரைவர் பொன்னுசாமியில அவர் பொண்ணு வந்திருக்கு. இங்கயா? வணக்கம். வணக்கம். வா வா வா. உன் பேர் என்ன? சீதா. சீதா, நல்ல பேரு. உங்க அப்பா சௌக்கியமா இருக்கானே? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? கார் விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். என் உயிரை காப்பாத்துறவரா செத்து போட்டாரு. இது என்ன அநியாயம்? அந்த நல்லவருக்கா இப்படி ஒரு பயங்கரமான விபத்து ஏற்படணும்? இத நான் நம்ப மாட்டேன். இந்த பொண்ணு மேல நான் சந்தேகப்படுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்ன நினைக்காதீங்க, காய வைக்காதீங்க. போன புதன்கிழமை தான் பொன்னுசாமி இங்க வந்துட்டு போனா. அன்னைக்கு ராத்திரி தான் அவருக்கு அந்த விபத்து ஏற்பட்டுச்சு. ஓ, என்னம்மா கதை அளக்குற? நீ பொன்னுசாமி பொண்ணுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. என்ன அது? எங்க அப்பா தன் கடைசி நேரத்துல ஒரு லெட்டர் கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா வழியில ஒருத்தவங்க பேரை சொல்லி. என்னம்மா கதை அளக்குற நீ? ஆமா, என்ன பிராடு வேலை பாரு இது. இருங்க, பூரா விவரத்தையும் சொல்றதுக்குள்ள எங்க நீ பூரா விவகாரத்தை கேட்க சொல்ற? பாம்பு விவகாரத்தை கேட்க விடாம உலகம் எவ்வளவு பிராடு வேலை நடக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்களை அனுப்பிச்சு எதையாவது கேட்க சொல்றது இதே வேலையா போச்சு. ஐயா, உங்க வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கிட்ட எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அது 1000 ஆண்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பெண் மட்டும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா, நம்ம கார்ல இந்த லெட்டர் இருந்ததுப்பா, இதுல உங்க அட்ரஸ் இருக்கு. அதோ அதுதான் என் கடிதம். ஏமா சத்தம் போடுற? சும்மா இருறேன். இந்த லெட்டர் எங்கடா கிடைச்சது உனக்கு?
கார்ல ஒரு புத்தகத்தை வச்சிருன்னு சொன்னேன்ல, அதை எடுக்க போனேன். பின் சீட்ல இது இருந்தது. என்னன்னு படி வர்ற. உயர்ந்த வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம். ஐயா, இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது 2. ஒன்று என் பழைய கார், மற்றொன்று என் பாச மகள். கார் நொறுங்கி விட்டது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் காரை போல் என் மகள் சீரும் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன். பிரதீபன் கேட்ட அல்ல, பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன். அம்மா அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும். உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாகிறேன். உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன். இப்படிக்கு டிரைவர் பொன்னுச்சாமி. சீதா, அழாதேம்மா, அழாதே. உன்கிட்ட அன்பு காட்ட நாங்கெல்லாம் இருக்கும்போது இனிமே நீ அழணுங்கிற அவசியமே இல்லைம்மா. அழாதம்மா, அழாத. இப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் எப்பவும் கொஞ்சம் ரைட்டு ஃபார்வர்ட்ல பேசுறவன். இதெல்லாம் என்னம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொன்னுசாமிங்கிற டிரைவர் உங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல? ஆமா. அவர் இறந்துட்டாரு. அவர் பொண்ணுதான் இது. அப்பா, ஒருத்தர் செய்த உதவிக்கு தகுந்த கைமாறு செய்ய வேண்டியது நம்முடைய கடமைப்பா. எனக்கு தெரியும். நீ இன்னும் ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னீங்க. அதுல போய் தேய்ச்சி இருக்கிற கப்பெல்லாம் வாரிக்கிட்டு வா. அப்பா, தெரியுமாப்பா? எனக்கு தெரியாதாப்பா. நீ போப்பா. சீதா, சொன்னா கேளப்பா. உனக்கு இஷ்டமானது கேளுமா, கொடுக்க சொல்றேன். ஒரு அனாதை பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும்? வாழ்வுதான் வேணும். அதுக்குதான்மா எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுக்குறேன். பணத்தை கொண்டு வாழ்வு வாங்க முடியுங்களா? என்னம்மா இது நீ பேசுறது புதுசா இருக்குது? பணம் வந்துச்சுன்னா வசதி செஞ்சுக்கிறதுக்கு புத்தி தன்னால வருது. எனக்கு வேண்டியதை நீங்க தான் செய்யணும். என்னங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க, அந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்து யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துடுவோமே. அந்த ஒரு வேலை தாண்டி பாக்கி அதையும் செய்ய சொல்றியா? எனக்கு கொஞ்சமா இந்த பிள்ளைங்க 2 பேரும் வாட்ட சாட்டமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல இந்த பொண்ணுங்க இருக்கலாமா? நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமான்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி நாமே எதுக்கு தவறா நினைக்கணும்? ஆழ இல்லைன்னு ஆத்துல காலை விடக்கூடாது. சுடாதுன்னு நெருப்புல கைய வைக்கவும் கூடாது. அது ஆபத்துல முடியும். ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியவானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, நீங்க கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொன்னுசாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே, அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? இப்போ என்ன என்னடி செய்ய சொல்ற? அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு போறதுக்கு இருக்கக்கூடாது. அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு. சௌகரியமா இருக்கு. சரிங்க. செல்லப்பா, அம்மா. நீ போய் நம்ம அவுட் ஹவுஸ் சுத்தப்படுத்து. சரிம்மா. சீதா, உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதுவரையில நீ எங்க கூடவே இருக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. சீதா, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கோவக்காரர், ஆனா குணமுள்ளவர். அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதேம்மா. இல்லம்மா, பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தானே நினைக்கிறவனா. ஆமா, போல. வீடெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு சத்தம் கொடு, ஓடி வர்றேன். சீதா, வாமா. இந்த இடம் உனக்கு சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து தரேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம். நல்லதம்மா, உங்க விருப்பப்படியே செய்யறேன். ஏம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதா? இல்லம்மா, இப்போதைக்கு நீதான் எனக்கு பொண்ணு. எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க. பெரியவன் சோமு எங்களுக்கு சொந்தமான எஸ்டேட்டை கவனிச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பான். என்னைக்காவது வருவான். அவங்க அப்பாவுக்கு பிறகு அவன்தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். சின்னவன் வாசு, உன் லெட்டர் கொண்டு வந்தா பாரு, அவன்தான். கொஞ்சம் துடுக்கானவன், எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஏதோ ரேக்லா ரேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க போயிருப்பான்.